வணக்கம். இது உங்கள் பிஜிஎம் செய்திகள். போதைப் பொருட்கள் இல்லாத திருவள்ளூர் மாவட்டம். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் தொடங்கி வைத்து, ஒரே மாதத்தில் மாவட்டம் முழுவதும் 350 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், போதை ஒழிப்பு குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள உலகநாத நாராயணசாமி அரசு கலைக்கல்லூரியில் போதை இல்லாத திருவள்ளூர் என்ற நிகழ்ச்சி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் கலந்து கொண்டு போதையை தடுக்கும் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக பொன்னேரி புதிய பேருந்து நிலையம் சென்று மீண்டும் கல்லூரிக்கு வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு ஓவியங்கள், கோலங்களை ஆட்சியர் பிரதாப் பார்வையிட்டார். பின்னர் மேடையில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நாடகங்கள் நடைபெற்றன. போதைப் பொருட்கள் இல்லாத திருவள்ளூர் மாவட்டம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போதை விழிப்புணர்வு குறித்து சிறப்பாக கோலப்போட்டி, பேச்சுப் போட்டி, நாடகம் என வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரதாப், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 350 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மாவட்டத்தில் உள்ள 6 சோதனை சாவடிகளிலும் போதைப் பொருட்கள் கொண்டு வருவது கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், வன்னிப்பாக்கம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் கரைகள் உடைந்துள்ளது குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.